ஹாய் ஆல். இந்த வீடியோவில் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ வந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா, இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்தா, ஆனால் அந்த டைமில் வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஷி கேம் ஆஃப்டர் எ வைல். ஷி கேம் ஆஃப்டர் எ வைல். ஆஃப்டர் எ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றது தான் ஆஃப்டர் எ வைல்னு சொல்லுவோம். உனக்கு உதவி செய்ய யாராவது தேவையா? இதை எப்படி கேட்போம்? உனக்கு உதவி செய்ய யாராவது வேணுமா? இல்லை யாராச்சும் ஹெல்ப்புக்கு ஒன்று கூப்பிட்டா, உனக்கு ஹெல்ப்க்கு யாராச்சும் வேணுமா? யாராச்சும் ஹெல்ப்பு கூப்பிட்டா அப்படின்னு சொல்றத டு யூ வாண்ட் சம்மன் டு ஹெல்ப். டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேணுமா, சம்மன் டு ஹெல்ப் அப்படின்னா யாராச்சும் ஹெல்ப்புக்கு அப்படின்னு கேட்கறது. உனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண வேணுமா அப்படின்னு கேட்கறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். நான் இவனை இங்க பார்த்துருக்கேன். நான் இவனை இங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்வோம்? நான் இவனை இங்க பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் சீன் ஹிம் ஹியர். இதே அங்க பார்த்துருக்கேன் அப்படின்னா தேர்ன்னு சொல்லுவோம். இங்க பார்த்துருக்கேன் அப்படின்னா ஹியர்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் சீன் ஹிம் ஹியர் அப்படின்னா இங்க பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் சீன் ஹிம் தேர் அப்படின்னா அவனை அங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ். அடுத்தது, நான் இதுக்காக தினமும் சண்டை போடுறேன். ஒரு விஷயத்த செய்யறதுக்காக நான் இந்த விஷயத்துக்காக டெய்லி சண்டை போடுறேன். டெய்லி எனக்கு இந்த விஷயத்துக்காக ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் இதுக்காக தினமும் சண்டை போடுறேன் அப்படிங்கிறத ஐ ஃபைட் ஃபார் இட் எவ்ரிடே. எவ்ரிடே அப்படின்னா டெய்லி. ஐ ஃபைட் ஃபார் இட் அப்படின்னா இதுக்காக ஃபைட் பண்ணுறேன். ஐ ஃபைட் ஃபார் இட் எவ்ரிடே. நான் இதுக்காக டெய்லி சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ். இதை மனசில் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அட்வைஸ் பண்ணும் போது ஏதோ என்ன இருந்தாலும் சரி, இதை உன் மனசில் ஞாபகம் வச்சுக்கோ, உன் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை ஒரு சீக்ரெட்டாக இருக்கட்டும், இதை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கீப் இட் இன் யுவர் மைண்ட். கீப் இட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா, கீப் இட்னா வச்சுக்கோ, இன் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசுக்குள்ள, உனக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். கீப் இட் இன் யோர்ஸ் அப்படின்னா உனக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது. அடுத்தது, கிட்ஸ் வச்சிருக்கவங்க இல்லை பேபிஸ் வச்சிருக்கவங்கலாம் வெளியில போறதுக்கு கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா பேபி யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்றது. அதை அவளை யார் பார்த்துப்பா, இல்லை அவனை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்றத எப்படி சொல்வோம் அப்படின்னா, யாரு, ஹூ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். வில்னா பார்த்துப்பா. ஸோ இது ஃபியூச்சர் இல்லையா? ஸோ அதனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹூ வில் டேக் கேர் ஆஃப் ஹர், யார் அவளை பார்த்துப்பா. ஹூ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம், யார் அவங்கள பார்த்துப்பா அப்படின்னு சொல்றது. எனக்கு இதை முடிக்க 2 நாள் வேணும். எனக்கு இந்த விஷயத்த முடிக்க 2 days வேணும், 2 days டைம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு இதை சொல்லலாம் அப்படின்னா, ஐ நீட் 2 more days டு ஃபினிஷ் இட். ஐ நீட் 2 more days டு ஃபினிஷ் இட். 2 நாள் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்றது. நான் உன்கிட்ட பேச வந்தேன். நான் சண்டை போட வரல, உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்றது. இல்லை யாராச்சும் கோவமா இருக்காங்க, அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்றத ஐ கேம் டு டாக் டு யூ. ஐ கேம் டு டாக் டு யூ. டாக் டு யூனா உங்ககிட்ட பேச வந்தேன். ஐ கேம் டு அப்படின்னா நான் வந்தேன். டாக் டு யூனா பேச. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் மறக்காமல் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த சென்டென்சஸ் வேணும், என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸ்டே டியூன். டாடா பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க.